சரி, இன்னைக்கு நம்ம வந்து 12th ஸ்டாண்டர்டு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ஃபஸ்ட் லெசன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது புக் பேக் கொஸ்டினில் ஃபிஃப்த்து கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டினில் செகண்ட் பார்ட். அதில் வந்து 2 பார்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு பார்ட்டில் உள்ள அந்த ஆன்சரை பார்க்கணும். சரியா? கொஸ்டின் பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு an electric dipole at a point on the equatorial plane. Electric field due to electric dipole at a point on equatorial plane. இதில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஆக்சியல் லைன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம். அதில் 2வது பார்ட் வந்து ஈக்குட்டோரியல் பிளேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை எப்படி நாம் அதை சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை நல்லா தரவாக படிச்சிட்டிங்கன்னா இந்த ஒரு வார்த்தை இருக்குது, எலக்ட்ரிக் டைபோல். ஸோ டியூ டு எலக்ட்ரிக் டைபோல், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். ஸோ ஃபஸ்ட்டு நாம் என்ன சொன்னால் இந்த எலக்ட்ரிக் டைபோலுக்கு படம் வரையும். This is one charge that is minus q. Here the another charge is there, that is plus q. These two charges are separated by a distance 2a. Suppose the midpoint of this dipole is O. Okay, this is a dipole. Now the second equatorial plane. So the electric dipole is already drawn. வரைஞ்சிட்டோம். இந்த electric dipole நால equatorial plane ல ஒரு பாயிண்ட். Equatorial plane is nothing but a plane which is perpendicular to the dipole. இந்த டைபோலுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு பிளேன் வரைஞ்சிங்கன்னா அதுதான் ஈக்குட்டோரியல் பிளேன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ இது டைபோல். அப்போ நாம் வரையக்கூடிய அந்த பிளேன் வந்து இப்படி இருக்கணும். சரியா? தட் இஸ் ஈக்குட்டோரியல் பிளேன். ஈக்குட்டோரியல் பிளேன் அப்படிங்கிறத வரைஞ்சிருக்கோம். Okay, equatorial plane is drawn. What is equatorial plane? Equatorial plane is a plane which is drawn perpendicular to, here in this case, dipole. The dipole க்கு செங்குத்தாக 90 டிகிரில ஒரு பிளேன் வரைஞ்சிங்கன்னா அந்த பிளேனுக்கு பேர் ஈக்குட்டோரியல் பிளேன். அந்த ஈக்குட்டோரியல் பிளேன்ல ஒரு பாயிண்ட், C. So electric field due to electric dipole at a point on the equatorial plane. Equatorial plane க்கு மேல ஒரு பாயிண்ட் C ல இந்த டைபோலால ஜெனரேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது. சரியா? So now the point, let us consider the point C which is located on the equatorial plane at a distance of r. At a distance of r from the midpoint of dipole. The midpoint ல இருந்து டைபோலுக்கு midpoint O ல இருந்து இந்த C வரை உள்ள distance அதை நாம r அப்படின்னு எடுத்துக்கிறோம். Okay, our aim is to find the electric field at the point C due to the positive charge and the negative charge as a total டைபோல். இந்த டைபோல்னால இந்த பாயிண்ட்ல நாம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் ஃபர்தராக என்ன சொல்லணும்னா, ஸோ இது பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாயிண்டிங் அவுட்வேர்ட். நெகட்டிவ் சார்ஜாக இருந்துன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்டிங் இன்வேர்ட். இது கண்டிஷன். இது ஏற்கனவே அந்த பாடத்தில் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. those positive charges which have some electric field that is pointed away from that charge. அந்த சார்ஜ்ல இருந்து
அது வந்து வெளியே பார்த்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும். எலக்ட்ரிக் ஃபீல்டு நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அந்த சார்ஜை பார்த்து இருக்குதும் என்ன அப்படின்னு சொல்லிடுது. ஸோ திஸ் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். Due to this positive charge, some electric field is acted on this point C. இப்போ இந்த சார்ஜ்னால இல்லை இங்கே எல்லா இடமும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். நமக்கு ஏம் வந்து இந்த சார்ஜ் இதில் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறது. ஸோ அது நாம் இந்த சார்ஜிலேருந்து நேராக ஒரு லைன் போடுங்க, இப்படி போகும். திஸ் இஸ் அ எலக்ட்ரிக் ஃபீல்ட் தட் இஸ் E+. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகும். That means this is A, this is B. The direction of electric field given by positive charges along BC. BC அப்படிங்கிற டைரக்ஷன்ல அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு போகும். சரியா? திரும்ப இந்த மைனஸ் Q இருக்கு இல்லையா, மைனஸ் Q கொடுக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டைரக்ஷன் அப்படிங்க வரும். Because this is a negative charge. This is a E-. Okay, the net field is in this direction. Net field வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும் E. That means total electric field. So now we are going to find the total electric field. இந்த total electric field தான் நாம கண்டுபிடிக்க போறோம். Total electric field ஃபர்தரா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இதை இன்னும் ஃபர்தரா ஒரு டயக்ராம் போடுறோம். எப்படி பாருங்க, இந்த இருக்குல்லையா அந்த சி அப்படிங்கிற பாயிண்ட் வரையணும். திஸ் இஸ் பாயிண்ட் சி. இந்த பாயிண்ட் சில பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகும் E+. நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கக்கூடிய ஃபீல்டு வந்து இங்கே போகும் E-. இப்போ நீங்கள் இதை நாம் அப்படியே இல்லை அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா, நாம் 11th வெக்டார் பற்றி படிச்சிருக்கோம். கவனிங்க. சப்போஸ் திஸ் இஸ் அ வெக்டார் P. ஸோ திஸ் வெக்டார் P மேக் an angle theta with the horizontal means this P can be resolved into two components, that is P cos theta along horizontal, P sin theta along vertical அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. இது நாம் 11th வெக்டாரை பற்றி படிச்சிருக்கோம். இங்கேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வெக்டார் தான். எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் இந்த இருக்கு இல்லையா E+ம் அதே போல் இந்த B ஆக்ட் பண்ணுறது போல் ஆக்ட் பண்ணுது. ஸோ அப்போ E+ஸை நாம் ரெண்டாக பிரிக்கலாம். E+ electric field due to positive charge have two component. One is vertical component E+ sin theta. The another one is the horizontal component, that is E+ cos theta. இந்த theta என்ன. இப்போ இதை விட்டுருங்க. இதை விட்டுட்டிங்கன்னா இந்த மைனஸும் அதே போல் இந்த இது போல் மைனஸ் எலக்ட்ரிக் E-மையும் நாம் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து வெர்டிக்கல் காம்பனன்ட், இங்கே வந்து மைனஸ்க்குள்ள வெர்டிக்கல் காம்பனன்ட் கீழே வரும், தட் இஸ் ஹாரிசாண்டல் காம்பனன்ட். இது E- sin theta, இது E- cos theta. அதே போல் இங்கே பிரிச்சுக்கலாமா, E- அதே போல் பிரிச்சுக்கிடுங்க. திஸ் இஸ் E- sin theta. இங்கே என்ன வரும், E- cos theta. இது theta. புரிஞ்சுதா? இது எப்படி போட்டோம் அப்படிங்கிறது. அதாவது E+ அப்படிங்கிற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, வெக்டாரில் சொல்லிவிடுங்க. E+ அதே வெக்டாரில் போட்டுக்கலாம். E+ that makes some angle with that resultant. இந்த resultant கூட ஒரு ஆங்கிளை ஏற்படுத்துது டோட்டல். ஸோ டோட்டல் ஃபீல்ட் இஸ் இன் திஸ் டைரக்ஷன். இந்த டைரக்ஷனில் இருக்கோன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இதுக்கு நாம் ரீசன் சொல்லலாம். பேரலோகிராம் லா 11th ஸ்டாண்டர்டில் படித்த பேரலோகிராம் லா பேஸ் பண்ணி இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார்னா த ரிசல்டன் இஸ் இன் திஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அந்த பேசிஸில் சொல்லும்போது திரும்ப நாம் E+ தனியாக பிரிக்கிறோம், E- அதே போல் both the E+ and E- have some that is one vertical component and the horizontal component அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது வேண்டாம், இது நான் எக்ஸ்பிளனேஷனுக்காக சொன்னேன். இந்த ரெண்டு படமும் டீட்டெயிலாக சொல்லணும். இந்த ரெண்டு டயக்ராமை பேஸ் பண்ணி தான் நாம் டெரிவேஷன் கொடுக்குறோம். சரிதானே?
ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி டெரிவேஷன் கொடுக்கும்போது அடுத்த இதில் நாம் இப்போது உங்களுக்கு வந்து ஜெனரலாக தியரிட்டிக்கலாக எழுதணும்னா என்ன செய்யுங்க, இந்த மாதிரி let C is a point which is on the equatorial plane at a distance r from the midpoint of dipole. அடுத்தது என்ன, பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் that gives an electric field at the point C, that is E positive, E plus and E minus. இதை சொல்லலாம் தெரியும், the E positive, E plus and E minus which has two component, that is horizontal component and also vertical component. E plus sin theta, E plus cos theta, E minus sin theta, E minus cos theta. இவ்வளவு சொல்லிட்டு இங்க அடுத்து என்ன சொல்லணும் அப்படின்னா, now that is E plus sin theta and E minus sin theta, these two are cancelled. இது cancel ஆகும். ஏன், என்ன ரீசன், E plus sin theta இருக்கு இல்லையா, E plus sin theta வந்து பாசிட்டிவ் y டைரக்ஷன், E minus sin theta வந்து நெகட்டிவ் y டைரக்ஷன். இது வந்து நெகட்டிவ் மேக்னிடியூட், இது நெகட்டிவ் டைரக்ஷன், மேக்னிடியூடு சேம் தான். E plus sin thetaவும் E minus sin thetaவும் மேக்னிடியூடு சேம், பட் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால அது கேன்சல் ஆகும். ஈக்குவல் மேக்னிடியூட் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால அது கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சரியா, அதனால அதை கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ the net field at C due to the dipole is E total, that is equal to minus E plus cos theta minus E minus cos theta. இப்போ இதுக்கும் உங்களுக்கு நாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்னென்னா, இந்த பாருங்க, இதில் வந்து E plus cos thetaவும் மைனஸ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. சரியா, E plus cos theta மைனஸ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. E minus cos theta அதுவும் அதே போல் மைனஸ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. இது ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷன், இது மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன், இது ப்ளஸ் ஒய், இது மைனஸ் ஒய். இந்த cos theta, இந்த ரெண்டு cos theta வேல்யூவும், that means 2 cos theta value, that means E plus cos theta and E minus cos theta in negative x direction. அதனால இந்த net value கண்டுபிடிக்கும் போது அதில் மைனஸ் வரும். அடுத்தது இதில் சொல்கிறோம், here the magnitude of E plus, that is equal to the magnitude of E minus, இந்த ரெண்டும் சேம் அப்படிங்கிறாங்க. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க, அது எப்படி சேம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது நாம் சொல்கிறோம், தட் இஸ் E plus அப்படின்னா என்ன தெரியுமா, E plus அப்படின்னா ஜெனரலாக நமக்கு ஒரு ஃபார்முலா உண்டு, 1/4πε0 into Q by R squared. இங்கே R squared அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜினால் உள்ளது. பாசிட்டிவ் சார்ஜினா இருந்து இந்த C வரை உள்ள டிஸ்டன்ஸ், அதை BC ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்படின்னா E plus that is equal to, இதில் வந்து P cap சொல்லுவோம்ல, 1/4πε0 Q divided by இந்த இருக்கு பாருங்க BC squared. BC squared is equal to R squared plus A squared. இது இவ்வளோ A, இது இவ்வளோ A, மொத்தத்தில் 2A. BC squared என்ன, hypotenuse squared is equal to opposite side squared plus adjacent, அதாவது BC squared is equal to A squared plus R squared. அதில் தான் இந்த இது வந்துருக்குங்க, அல்லது R squared plus A squared, இது P cap. இதே போல தான் E minus value, E minus also 1/4πε0, that is minus Q divided by AC squared, that AC squared. Yeah, AC squared. இங்கேயும் பாருங்க, AC squared is equal to R squared plus A squared. AC squared is equal to R squared plus A squared. அதனால நாம E minus, that is equal to minus Q by 4πε0 R squared plus A squared P cap. இப்போ நான் சொல்றேன் E plus ஓட மேக்னிடியூடும், சரியா, அதே போல E minus இருக்கு இல்லையா, அதனுடைய மேக்னிடியூடும் சேம். கரெக்ட் தானே?
இதுதான் ரீசன் ஏன் இப்படி போட்டோம் அப்படிங்கிறது. So this is a reason. This is a reason why the magnitude of E plus and E minus are same. இந்த ரெண்டும் சேம் அப்படின்னு நாம சொல்ற காரணம் E plus வேல்யூவும் E minus வேல்யூவும் சேமா இருக்குது. So only we are focusing, but இது வந்து மைனஸ் இது பிளஸ், பட் only we are considering the magnitude மட்டும் பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் சேம். அதனால நாம இந்த இதில் இந்த இ ப்ளஸ்ஸும் அதே போல் இ மைனஸுக்கு பதிலாக இதே ஒரே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரிதானே? ஓகே, கவனிங்க. இந்த பக்கமே பாருங்க, இதில் உள்ளது புரிஞ்சு இல்லையா? இ ப்ளஸ் சைன் தீட்டா இ மைனஸ் சைன் தீட்டா கேன்சல். இப்போ நெட் ஃபீல்டு வந்து ஒன்லி இன் தட் ஹரிசாண்டல் டைரக்ஷன். இப்போ ஹரிசாண்டல் டைரக்ஷனில் இதுதான் இருக்குது. இ ப்ளஸ் காஸ் தீட்டாவும் இ மைனஸ் காஸ் தீட்டாவும் இருக்குது. அதுவும் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கனால மைனஸ் மைனஸ் போட்டோம். அடுத்த வார்த்தை அவங்க சொல்கிறாங்க இந்த இதனுடைய மேக்னிடியூட் ரெண்டும் சேம் அப்படின்ட்டு. அதுக்கு ரீசன் கொடுக்கணும் ஏன் சேம் அப்படின்னு சொல்லும்போது நான் தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் சி. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் சி டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இதில் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இது. இந்த நெகட்டிவ் சார்ஜ் இதில் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி கிடைக்கிறதுனால நாம் அதை சேம்னு சொன்னோம். இனி நான் இதை அடிச்சுட்டு சொல்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா the E total is equal to minus 2E plus இல்லையா E plus by E plus cos theta அப்படி எழுதிடலாம். ஏன் அப்படி சொன்னேன்? நான் சொல்லியிருக்கேன் E plus அதனுடைய என்ன இ மைனஸோட மேக்னிடியூடும் சேம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ நாம் இப்படி எழுதலாம். சரியா? இ ப்ளஸ் அங்கே வந்து நாம் இதுக்கு முந்தின ஸ்டெப்பில் என்ன சொன்னோம்? மைனஸ் இ ப்ளஸ் காஸ் தீட்டா மைனஸ் இ மைனஸ் காஸ் தீட்டா. இ மைனஸ் இ ப்ளஸும் சேம். அப்போ இப்படி எழுதலாம். சரியா? அப்போ நம்ம அடுத்தது இ ப்ளஸ் வேல்யூ தெரியும், இ ப்ளஸ் வேல்யூ நமக்கு தெரியும், பட் காஸ் தீட்டா வேல்யூ தெரியாது. இப்போ காஸ் தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம் ஓபிசி. இந்த ட்ரையாங்கிள் பாருங்க ஓபிசி, இது தீட்டா. ஓபிசியில் காஸ் தீட்டான்னு என்ன வரும்? காஸ் தீட்டானா அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போட்டினஸ். இங்கே அட்ஜசன்ட் சைடு என்னது? ஏ இல்லையா? ஏ டிவைடட் பை பிசி. அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை பிசி. இந்த இருக்கு பாருங்க BC squared. BC squared அப்படின்னா R squared plus A squared. BC squared அப்படின்னா R squared plus A squared. BC அப்படின்னா என்ன கிடைக்கும்? root of R squared plus A squared. சரியா? இதை நாம் வந்து ஒரு ஈக்குவேஷனாட்டு இனி எடுத்துக்கிடுங்க. ஃபஸ்ட்டு இதை நாம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுப்போமே. சரியா? இதை நான் வந்து செகண்டு அதை வந்து முதல்ல உள்ளது நாம் இதை எடுத்துக்கிடுங்க. சரியா? இதை வந்து செகண்ட் எடுத்துக்கிடுங்க. சரியா? ஸோ இது கூட இதை நாம் ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தா இதை நாம் ஒரு குறிப்பிட்ட இதை எடுத்துக்கலாம். இதை செகண்ட் எடுத்துக்கிடுங்க. ஃபஸ்ட்டு நாம் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தோம் இல்லையா? மைனஸ் இ ப்ளஸ் காஸ் தீட்டா மைனஸ் இ மைனஸ் காஸ் தீட்டா, அதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிடுங்க. இப்போ இது தேர்ட் ஈக்குவேஷன், இது ஃபோர்த். சரியா? இது செகண்டு. E plus E minus வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கு செகண்டு. இது தேர்டு, இது ஃபோர்த்து. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நாம் ஏற்கனவே போட்டிருந்தோம். இதுக்கு முந்தின ஸ்டெப், அதாவது E total is equal to minus E minus cos theta or plus cos theta minus E minus cos theta இப்படி ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா? இதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இதாக எடுத்துக்கிடுங்க. ஓகே, இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. ஓகே, தேர்ட் வந்து நான் இது ஃபஸ்ட்டு, இது நான் ஏற்கனவே செகண்டு, அதுக்கு முன்னாடி தான் சொல்லி கொடுத்துருந்தேன். இது தேர்டு, ஃபோர்த்து. இப்போ இதை சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டிடியூட் 2 and 4 in equation 3 இதில் போடணும். அப்படி போட்டிங்கன்னா என்ன வரும்? இதை நான் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். அதாவது இந்த தேர்ட் ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படின்னா, தேர்ட் ஈக்குவேஷன் பிகம்ஸ் E total
that is equal to minus 2 into இந்த e plus e minus ஓட வேல்யூ இந்த அதாவது q by 4 pi epsilon 0 r squared plus a squared p cap into cos theta. Cos theta க்கு பதிலா இந்த வேல்யூ போடுங்க a divided by root of r squared plus a squared அப்படின்னு போட்டுருங்க. சரிதானா? ஸோ இனி நாம் அதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? அதாவது e total that is equal to minus 2qa p cap divided by 4 pi epsilon 0 r squared plus a squared power 3 by 2. இது எப்படி கிடைச்சது? r squared plus a squared power 1 r squared plus a squared power 1 by 2. இப்போ மொத்தமாக சேர்ந்தது 3 by 2 ஆச்சு. இனி அடுத்த ஒரு அசம்ஷன் என்ன சொல்கிறேன்னா, here the r value is far greater than a. So a squared neglected. a squared அப்படிங்கிறத neglect பண்ணிடலாம். இங்கே கவனிங்க, comparing r, this r a value is very small. Very small. நான் ஏற்கனவே சொன்னேன் டைபோல்னா என்னது? இந்த H O H. இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில உள்ள இந்த இதுதான் டைபோல். அப்போ அது கண்ணுக்கே தெரியாது, நமக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு சிறிய பகுதி டைபோல். அப்படி டைபோலோட அந்த டிஸ்டன்ஸ் அதுதான் 2a. அப்போ a சொல்லும்போது இன்னும் சின்னதாக இருக்கும். இப்போ a ஸ்கொயர்ட் சொல்லும்போது ரொம்ப சிறியதாக இருக்கும். அதனால கம்பேரிங் திஸ் ஆர் a ஸ்கொயர்ட் ஆர் என்ன a ஸ்கொயர்ட் இஸ் கோயிங் டு பி நெக்லெக்டட். வெரி ஆர் கம்பேர் பண்ணும்போது a வந்து ரொம்ப ஸ்மால் வேல்யூ. இப்போ a ஸ்கொயர்டை நாம் நெக்லெக்ட் பண்ணலாம். சரிதானே? ஸோ அப்புறம் நான் இதில் பாருங்கள், இதில் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது சொன்னேன். செகண்ட் ஈக்குவேஷன் e plus e மைனஸோட ஈக்குவேஷன் ஏற்கனவே சொல்லிட்டோம். தேர்ட் வந்து இந்த ரெண்டையும் நாம் ஆட் பண்ணி போட்டிருக்கிறோம். ஃபோர்த் வந்து காஸ் தீட்டா கண்டுபிடிச்சோம். இந்த காஸ் தீட்டா வேல்யூவும் ஏற்கனவே கண்டுபிடிச்ச e plus வேல்யூவும் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிட்டாக்கு நாம் இந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணிடலாம். திரும்ப அடுத்த ஸ்டெப்பு என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இன்னும் ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் கொடுக்குறோம். அதாவது என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பாருங்க, இதில் e total is equal to e total that is equal to இந்த இருக்கு இல்லையா, நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், p vector is equal to 2qa p cap இப்படிங்கிறது தெரியும். you know that is electric dipole moment. ஸோ அங்கேயும் அப்படிதான் இருக்கு, 2qa p cap இருக்குதா. ஸோ instead of that p vector minus p vector divided by 4 pi epsilon 0 then r squared plus r squared, இதில் வந்து a squared விட்டுடலாமா, r squared power 3 by 2. இப்போ இது என்ன வரும், e total that is equal to minus p vector divided by 4 pi epsilon 0 r power 3 அப்படிங்கிறது ஆன்சர். So this is a final answer in this case of electric field due to an electric dipole at a point on that equatorial plane அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு இதை இன்ஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. The electric field in this particular case, electric field is inversely proportional to cube of the distance. Electric field is inversely proportional to cube of the distance அப்படின்னு சொல்லி இருக்குது. அதே போல் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இதில் கிடைச்ச எலக்ட்ரிக் ஃபீல்டையும் ஆக்சியல் லைனில் கிடைச்ச எலக்ட்ரிக் ஃபீல்டையும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அது என்ன கம்பேரிசன் அப்படின்னா, இது ஈக்குவட்டோரியல் லைனா, ஆக்சியல் லைனுக்கு கிடைச்ச ஃபார்முலா வந்து அங்கே இ டோட்டல் வந்து என்ன கிடைக்கும்னா 2p divided by 4 pi epsilon 0 r power 3 அங்கே கிடைக்கும். So when you are comparing the total electric field obtained in this particular question with already derived answer, that is electric field due to axial line, that is due to dipole along axial line, compare பண்ணுங்க என்ன வரும், that means electric field at a point due to dipole along axial line is twice that of the equatorial line, equatorial plane ல கிடைச்சது போல ஆக்சியல் லைன்ல உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டபுள் மடங்கு அப்படின்னு ஒரு கம்பேரிசனை கொடுக்குறாங்க. இது ஒன் வேர்ட்லையும் கேட்பாங்க.
electric field due to electric dipole at that point on equatorial plane and axial line குள்ள அந்த கம்பேரிஷன். அதே போல் இதில் வந்து மைனஸ் சைன் வருது, இங்கே வந்து என்ன வரும், பாசிட்டிவ் சைன் வரும். இன்னொரு கம்பேரிஷன் வந்து இன் போத் த கேஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கியூப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அதே போல் இன்னொரு வார்த்தை இதில் சொல்லலாம், இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு நாம் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, using axial line or equatorial line, we should take the distance of point C, that is somewhat long distance. இந்த ரெண்டு கொஸ்டினுமே லாங் டிஸ்டன்ஸுக்கு தான் ஒபே ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, டைபோல் எங்கே இருக்குதோ அந்த டைபோலில் இருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய இடத்துல அந்த பாயிண்ட் சியை வச்சு அந்த பாயிண்ட் சியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ we are going to determine the electric field at that point C, which is somewhat long distance from that dipole. அதாவது டைபோலுக்கு மேக்னிடியூடை கம்பேர் பண்ணும்போது அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை பண்ணுறாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின், பட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது புக் பேக் கொஸ்டினில் 5th கொஸ்டின், அதில் 2வது செகண்ட் பார்ட்டில் இது இருக்குதுன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரொம்ப கேர்ஃபுல்லாக படிச்சிங்க, டெரிவேஷனை நல்லா கொண்டு வந்துட்டீங்கன்னா அழகாக இதை 5 மார்க் கிடைச்சிரும். ஸோ எல்லாம் நல்லா படிங்க, 12th ஸ்டாண்டர்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். We will meet the next question answer in next video. Thank you.